மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா சிஎஸ்கே அவுட் ஆஃப் ஐபிஎல் 2025. இந்த மேட்சோட வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேவோட கதை முடிந்தது. வசூல் ராஜாவோட தொல்லை இனிமே இந்த காலேஜுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி. இதுக்கப்புறம் சிஎஸ்கே இத்தனை மேட்ச் ஜெயிச்சா உள்ள போயிடலாம், இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஜெயிக்கணும், அது வேற விஷயம். அந்த கதை எதுவுமே கிடையாதுங்க, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இந்த சீசன் நமக்கு கிடையாது. சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிஎஸ்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபை ஆவாங்க, நம்பர் 2ல வருவாங்க, நம்பர் 3ல வருவாங்கன்னு நிறையா பேசணும், நிறையா சொல்லிட்டு இருந்தோம். பட் ஆனால் ஆக்சுவலி வந்து எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமும் கூட. எஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே ஃபஸ்ட்டு டீமாக வெளில போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலையே ரொம்ப சோகமான ஒரு விஷயம். ஓகேங்க, இட்ஸ் ஹேப்பன்ஸ், ஓகே. ஆனால் இதில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து சிஎஸ்கே ஃபஸ்ட்டு டீமாக வெளியில் போகிறாங்க இத்தனை வருஷத்தில் அப்படின்னு வந்து சொல்லலாம். எஸ், அது வந்து உண்மையுமே அப்போ என்ன மாதிரி கன்சிஸ்டன்ட் டீமாக அவங்க குவாலிஃபை ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். எஸ், மும்பைக்கு அகென்ஸ்டாக முதல் மேட்ச் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆர்சிபிக்கு அகென்ஸ்டாக 50 ரன்னில் தோத்தாங்க. ஆர்ஆருக்கு அகென்ஸ்டாக 6 ரன்னில் தோத்தாங்க. டிசிக்கு அகென்ஸ்டாக 25 ரன்னு, பஞ்சாபுக்கு அகென்ஸ்டாக 18 ரன்னு, கேகேஆருக்கு அகென்ஸ்டாக 8 விக்கெட்டில் தோத்தாங்க. எல்எஸ்ஜிக்கு அகென்ஸ்டாக ஜெயிச்சாங்க ஒரு வெற்றி. அதுக்கப்புறம் எம்ஐஎஸ்ஆர்ஹெச், பிபிகேஎஸ் இவங்க 3 பேரோடையும் மறுபடியும் ஒரு தோல்வி. இன்னும் ஒரு 4 மேட்ச் இருக்குது. ஆர்சிபி, கேகேஆர், ஆர்ஆர்ஜிடி. கொஞ்சம் கஷ்டம்தான் இதில் இருக்கிற டீம். மேபி ஆர்ஆரை ஜெயிக்க ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் அவங்க இப்போ விளையாடுற விளையாட்டுக்கு எனக்கு இந்த டீமை வச்சுட்டு எங்கேயுமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு தான் தோணுது. பட் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா விளையாண்டாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு, பிகாஸ் ஆஃப் தட் சாம் கரன் அண்ட் டெவல்ட் ப்ரிவியஸ் இன்னிங்ஸு. ஏன்னா அவங்க 2 பேருமே ரொம்ப நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு சூப்பராக அடித்து கொண்டு வந்தாங்க கேமை. டெவல்ட் ப்ரிவியஸ் அண்ட் சாம் கரன் 2 பேருமே அப்படி விளையாண்டதுனால தான் ஸ்கோர் இந்த அளவுக்காவது வந்துச்சு, ஒரு 190 கிட்ட. பாக்கி என்னங்க ஹாட்ரிக் விக்கெட்லாம் எடுக்கிறாங்கங்கிற அளவுக்கு ஒரு மோசமான டீமாக நம்ம மாறிட்டோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். வரிசையாக தோல்விகள் மட்டுமே சந்திச்சுக்கிட்டு இருந்திருக்கோம். இடையில அந்த எல்எஸ்ஜி வரல அப்படின்னா, அதே இன்கேஸ் தோத்துருந்தோம் அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்களேன், 2 வெற்றின்னு கூட இருந்திருக்காது. இவ்வளோ மோசமாக சிஎஸ்கே விளையாண்டு நம்ம பார்த்ததே கிடையாது. எஸ், நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி இது மாதிரி விஷயங்கள் நடக்க தான் செய்யும். ஏன்னா அடுத்த வருஷம் நிறையா சில விஷயங்களோட அவங்க மாறி வரணும்னு நினைக்கிறேன். எஸ், ருத்ராஜ் திருப்பி வந்துடுவார், கேப்டன்சி கொடுத்துருவாங்க அவருக்கு, அது கரெக்டாக அவர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆயுஷ் மத்ரி ஓப்பன் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அந்த நம்பர் 3 மேபி சாம் ஆட போகிறாரா இல்லை வேறு யாராவது ஆட போகிறாங்களான்னு பார்க்கணும். டெவல்ட் ப்ரிவியஸை பேக் பண்ணணும் கரெக்டாக. ரச்சினை மேபி அவர் இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணி கொண்டு வரலாம். அண்ட் ஃபீல்டிங் எஃபிஷியன்சி மாற்றி ஆகணும். இந்தியன் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் வேணும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டே போகலாம். அண்டு ஒரு சில பாசிட்டிவ்ஸ் இருக்குது. டெவல்ட் ப்ரிவியஸ் நான் சொன்னல அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம் கரன் அவர் இப்போ ஃபார்முக்கு வந்திருக்காரு. அண்ட் சாம் கரன் பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோங்க, அவரை கொஞ்சம் மேலே இறக்கி விடணும், அவர் விளையாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நூர் அகமது, அவர் ஒரு செம பாசிட்டிவ் இந்த சீசனுக்கு. இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். பட் எனிவேங்க, சிஎஸ்கே வெளியில் போயிட்டாங்க. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மேட்சஸில் யங்ஸ்டர்ஸ் லைக் ஒரு நாகர்கோட்டி, வான்ஸ் பேடி, வேறு யாராவது இருந்தாங்கன்னா அந்த ஆண்ட்ரே சித்தார்த், இந்த மாதிரி பசங்களை இறக்கி விட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க வைக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அடுத்த மேட்ச் வந்து ஷேக் ரஷீத் ஆட மாட்டார். மேபி ஆண்ட்ரே சித்தார்த் ஓப்பன் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணால் மேபி அடுத்த சீசனுக்கு என்ன பண்ணலாம், அடுத்த சீசனுக்கு எதை எடுத்துகிட்டு போகலாம், அண்ட் யார் யாரை ரிலீஸ் பண்ணி எந்தெந்த பிளேயரை பேக் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி அவங்க யோசிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ், எப்போவுமே ஒரு எந்துவாக வீடியோ பண்ணுறேன்னா இப்போ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலி. ஏன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு இல்லை, ஹிஸ்ட்ரியே என்ன சொல்லுதுன்னா அந்த 2020 சீசன் தான் நம்ம ஃபஸ்ட் எலிமினேட் ஆனது, குவாலிஃபை ஆகாமல் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்களேன், 2020 ஆனோமா, ஸோ அதுக்கப்புறம் 2021 கப் அடித்தோம், 2022 மறுபடியும் எலிமினேட் ஆகிட்டோம், 2023 கப் அடித்தோம், 2024 எலிமினேட் ஆனோம், இப்போ 2025 எலிமினேட் ஆகிட்டோம். பட் எனக்கு தெரிஞ்சு இதுலேயே 2020 ஒரு மோசமான சீசன், அதை விட மோசமான சீசனாக இந்த சீசன் அமைஞ்சிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்பி ஒரு மெகா ஆக்ஷனில் எடுத்த எந்த பிளேயருமே பெர்ஃபார்ம் பண்ணலை. இன்னமும் அந்த ஓல்டு ஸ்கூல் கிரிக்கெட் கரெக்டாக இருக்காதுங்கிறத காட்டிட்டாங்க நம்ம பசங்க அப்படின்னு தெரியும். ஏன்னா எல்லாருமே எல்லா டீம்லையும் எப்பேற்பட்ட பிளேயர்ஸ் எடுத்து வச்சிருக்கிறப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோங்கிறத யோசிக்கணும். அதை தாண்டி மற்ற டீமை கூட பார்க்க வேணாம். இப்போ நம்ம டீம்லேயே ஒரு ஆயுஷ் மத்ரி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு, ஒரு டெவல்ட் ப்ரிவியஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஓகே சரிப்பா, அப்போ நம்ம வந்து ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷனில் யோசிக்கிற அந்த ஒரு இது வரணும். அடுத்த வாட்டி மினி ஆக்ஷன் இருக்குங்க. ஸோ அதில் போயிட்டு நல்ல பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா
அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேர் ஜடேஜாவை ட்ராப் பண்ணுங்க அது இதெல்லாம் சொல்லிட்டுருக்காங்க. எப்படிங்க இவ்வளோ வருஷம் இருந்திருக்காரு, அவர் எப்படி ட்ராப் பண்ண முடியும்? இன்னொன்று அவர் நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு. அதை பற்றி நான் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ பண்ணி வச்சுருக்கேன். அது இன்றைக்கி நான் ஜெயிச்சிருவோம் அதுக்கப்புறம் போடலான்னு நினச்சி வச்சுருந்தேன். பட் ஆனால் பார்ப்போம், அடுத்ததை கொஞ்சம் திருப்பி பண்ணி நான் வந்து இது பண்ணுறேன். பட் இருக்கிற இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து யார் அடுத்த சீசனில் நல்லா இருப்பாங்கன்னு யோசித்து எடுத்துகிட்டு போகிறது ஒரு நல்ல புத்திசாலித்தனம் அப்படின்னு நினைக்கிறேன். இருக்க போகிற அந்த 4 மேட்ச்சில் ஏதாவது ஒரு மேட்சஸுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. அண்டு நிறைய பேர் ரொம்ப எக்ஸைட்டடாக ஆர்சிபி மேட்ச்சில் ஆர்சிபி அடிக்கணும் சென்னைலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. ஆர்சிபிலாம் செம டீமாக இருக்காங்க. அங்கே போயிட்டு ஆர்சிபி அடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பார்ப்போம், அப்படி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா பெருசு தான் உண்மையிலுமே அது. சரி, உங்களோட கருத்து இதை பற்றி என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு எலிமினேட் ஆகிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்டில் உங்களை சந்திக்கின்றேன். அனதன் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே.